நாம இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அட ஆமாங்க. மும்பைல தான் இருக்கோம். ஆக்சுவலி நாம இப்போ ஹால்ஃப் தி வே டூ அவர் டெஸ்டினேஷன்னு கூட சொல்லலாம். ஸோ நான் நம்ம ஜர்னிய பெங்களூர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இப்போ நம்ம மும்பை ரீச் ஆகியிருக்கோம். தென் இங்கேருந்து நாம கோல்டன் டெம்பிள் மெயில்னு ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஏறி, தூரதேசத்தில் தொலைந்தாயோ கண்மணின்னு ஜாலியா நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போறோம் வாங்க. யார்ரா இவன் முகமூடி கொள்ளைக்காரன் மாரி இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? அட வேற யாரும் இல்லைங்க. அது நானே தான். At last we reached Amritsar. என்ன குளிர். 3 டிகிரி செல்சியஸில் இருக்குங்க. இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 3 AM. அடுப்பை பார்த்தா வச்சு பால் காய்ச்சல் மாதிரி வாயிலிருந்து புகையெல்லாம் வருது. முடியலடா அப்பா. ஸோ இது ஒரு பிளான்டு ட்ரிப்பு தான். நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நான் புக் பண்ண டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நாம புக் பண்ணவங்க நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு கேப் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு குரூப் ட்ரிப் மாதிரி தான். நம்மளோட சேர்த்து புக் பண்ண எல்லாரையும் பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் கிராண்ட் கெபானா. அப்பா, ரூமுக்கு வந்தாச்சு. சும்மா சொல்லக்கூடாது, ரூம் நல்லா டீசெண்டான அக்காமடேஷனாக தான் இருந்துச்சு. ஸோ குட் மார்னிங் ஆல். வி ஆர் இன் மார்னிங் சைட்ஸ் இன் ஸ்டில் இன் ஹோட்டல். இந்த ஹோட்டல் தான் இருக்கும். ஏன்னா காலைல குளிச்சுட்டு கிளம்புறது டைம் ஆகிடுச்சு. அண்ட் 3 o'clock தான் ரீச் ஆனோம். ஸோ லேட் ஆகிடுச்சு கிளம்புறது. எவ்வளோ தான் அவுட்ஃபிட் நல்லா உள்ள இன்னர்ஸு மேலே ஜாக்கெட்ஸ் டிக்காக போட்டாலுமே குளிர் தாங்கலை. கோல்டு மட்டும் அப்படியே இருக்குது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. 3 மணிக்கு வந்த நைட்டு. ஸோ ஸ்டில் அதே கோல்டு தான். ஆனால் ஹோட்டல் செம. லைக் இங்கே ஃபுட்டுமே சரி, குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டரு எல்லாமே ஓகே தான். வி ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் தி அம்ரித்சர் நவ். பஞ்சாபு ரோட்வேஸா? ஓ, இதுதான் பஞ்சாப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ்ஸா? நார்த் இந்தியா சைடுன்னு வந்தாலே நம்ம டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைலில் தான் வாழ்ந்தாகணும். அது கண்டிப்பாக இங்கே வந்தவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டுருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியன்வாலாபாக் மசாக்கர். அதாவது ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். பஞ்சாப்னாலே நம்ம எல்லாருக்கும் மைண்டில் வர்றது பஞ்சாபி தாபா தாங்க. மாற்றமே வேண்டாம். கண்டிப்பாக இங்கே வந்துட்டு தாபாவில் ஃபுட் சாப்பிடாம போக போகிறதே இல்லை. அங்கே ஒரு ஆர்ச் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் அம்ரித்சரோட டூரிஸ்ட் சென்டர் பாயிண்ட். போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான். இங்கே நிறைய ஆரஞ்சு கலர் துணியாக இருக்குது, பார்த்துருப்பீங்க. நான் எதுக்குன்னு சொல்கிறேன். ஏன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூட சான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு ஸ்டாச்சு தெரியுதுல்ல, அது பேர் தான் ஃப்ளேம் ஆஃப் லிபர்ட்டி. தமிழில் சொல்லணும்னா சுதந்திர தீச்சுடர்னு கூட சொல்லலாம். அதாவது ஜாலியன்வாலாபாகில் இறந்து போன பீப்புளோட ஃபேஸஸை ஒரு ஃப்ளேம் ஷேப்பில் பேட்ரியாட்டிக் சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்ட்ரீட்ஸ்லாம் நீட்டாக இருக்குது. ஃபுல்லாக பேவ்மெண்ட்லாம் போட்டு நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. நாம் இப்போது ஜாலியன்வாலாபாக் பிளேஸ்க்கு தான் என்ட்ராக போகிறோம். சைடில் ஃபுல்லாக வால் மவுண்டட் ஸ்டாச்சுஸாக தான் இருக்குது பாருங்கள்.
வந்ததும் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஏவி காமிக்கிறாங்க, அதாவது ஆடியோ விஷுவல் காமிக்கிறாங்க. அதில் அந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் அங்கே நடந்த விஷயங்களை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாப் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் கிங்ஸ் பீரியடை பற்றி ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அகெயின் இதை பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டைமில் நடந்த ஈவெண்ட்ஸ் பற்றி ஒரு சின்ன எக்ஸிபிட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு நிறைய பகத்சிங் மாதிரி ஃபேமஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கொடுத்த இடம் தான் இந்த பஞ்சாப். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போது நடந்த ஈவெண்ட்டை ஒரு விஷுவல் எஃபெக்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு சின்ன லைட் அண்ட் சவுண்ட் ஷோ மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இந்த ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க, போர்லாம் அடிக்க மாட்டேன், கேளுங்க. பிரிட்டிஷ் ரூல் அப்போது 1919 ரவுலட் ஆக்ட் பாஸ் ஆச்சு. அப்போது அதை அப்போஸ் பண்ணுற விதமாக ஏப்ரல் 13, அதாவது ஒரு சண்டே, இந்த ஊர் மக்களும் இதை சுற்றி இருந்த கிராமத்து மக்களும் இந்த ஜாலியன் வாலாபாக்ன்ற பிளேஸில் ஒரு கேதரிங் வச்சு அமைதியாக ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. பாக் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, கார்டன் தான். அப்போது இங்கே பைஷாக்கின்னு ஒரு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் டைம், அதாவது அறுவடை திருநாள். ஸோ சுற்றி இருக்க நிறைய ஃபார்மர்ஸ் இங்கே ஒன்றா வந்திருக்காங்க. அப்போது ஜென்ரல் டயர் என்ன பண்ணியிருக்காருன்னா அன்அனௌன்ஸ்டாக இங்கே ஷூட்டிங் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு. இங்கே எல்லா பக்கமும் சுற்றி பிரிக் பில்டிங்ஸ் இருந்ததுனாலையும் தப்பிக்க ஒரே ஒரு வழி இருந்ததுனாலையும் இங்கே எல்லாரும் தப்பிக்க முடியாமல் இங்கே இருந்த வெள்ள விழுந்தும் கன்ஷாட்ஸ்லையும் இறந்து போயிட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிற விதமாக தான் இங்கே இன்னுமே எதையுமே மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்க, ஒரு மெமரி மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மசாக்கர் நடந்ததுனாலேயே அந்த சண்டேவை பிளாக் சண்டேன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன்ல அந்த வெல், அதாவது கிணறு, இதுதான் அது. இதை க்ளோஸ் பண்ணி கிளாஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே தெரியுதுல ஒயிட் கலர் பாக்ஸ், அதெல்லாம் கன் ஷாட்ஸ் அப்போது புல்லட்ஸ் பட்ட இடம். அதெல்லாம் இன்னுமே ஞாபகமாக அப்படியே இருக்குது. அந்த வெல்குள்ளே விழுந்தவங்கள கிட்டத்தட்ட 120 பாடிஸ், அதாவது 120 பாடிஸ் கிட்ட ரெக்கவர் பண்ணியிருக்காங்களாம். அகெயின் இது அப்போது நடந்த விஷயங்களை எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க வேக்ஸ் ஸ்டாச்சுஸ் மாதிரி. ஃபுல்லாக ஏவிஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் வச்சு கம்ப்ளீட்டாக இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரியை இங்கே வர எல்லார் மனசுலையும் பதிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ், த பிளேஸ் ரியலி வெல் மெயின்டைன்ட். அண்ட் ஸோ இதுதான் அந்த ஈவெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற நினைவு சின்னம் கூட சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேமஸான கோல்டன் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். அண்ட் நான் அப்போது சொன்னேன்ல அந்த ஆரஞ்சு துணி, அது இதுக்கு தாங்க. கோல்டன் டெம்பிள் போகணுன்னா இதெல்லாம் மேண்டட்ரி. கோல்டன் டெம்பிளுக்கு என்னை பிடிச்சி இதை கட்டி விட்டாங்க. ஸோ நம்ம இப்போது கோல்டன் டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பாருங்கள். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சீக்ஸ் பொறுத்தவரை நம்ம எனர்ஜி சென்டர் ஆஃப் பாடியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற சக்தி நம்மளை விட பவர்ஃபுல்னு காமிக்கிற விதமாக தலையை கவர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ திஸ் ஆரஞ்ச் கலர் ரெப்ரசன்ஸ் தி கரேஜ். அனிமல் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்பீர் கபூர் கசின்ஸ் எப்படி தைரியமாக இருப்பாங்க. உடனே அனிமல் படத்தை சொல்கிறேன்னு சண்டைக்கு வராதிங்க, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் படை வீரர்கள் மாதிரிங்க, காட்ஸ். ஐயோ,
வால்லாம் வச்சுருக்காங்க, சொருவிடுவாங்களோ? சும்மா ஃபன். நாம் கோல்டன் டெம்பிள்குள்ளே போகிறப்போ காலை தண்ணியில் நனைச்சிட்டு தாங்க போகணும். ஒரு நிமிஷம். நம்ம ஷேர்ஷா படத்தில் சித்தார்த்தும் கேராவும் ராஞ்சா பாட்டில் போவாங்களே, சுப்பு ஹே ராஞ்சா போலு கே செய்வே நாஜா போலு கே செய்வே நாஜா ஜா ஜா. என்ன பண்ணுறது, பாட்டை ஆட் பண்ணால் காப்பிரைட் இஷ்யூ ஆகிடும். அதான் நானே பாடிட்டேன். நாம் போகிற இடம் ஹோலிஸ்டிக் பிளேஸ், அதாவது புனிதமான இடம். ஸோ நம்ம சுத்தமாக போகணுன்ற விதமாக நம்ம காலை வாஷ் பண்ணிவிட்டு போக சொல்கிறாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அதுவும் தண்ணிக்கு நடுவில். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஐயோ, உண்மையாக சொல்கிறேங்க, இந்த இடத்த விட்டு போக எனக்கு மனசே வரலங்க. இப்போ தாங்க வருது இதோ நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் அண்ட் ஷாப்பிங் ஜோன்ஸ். இது ஃபுல்லாகவே கோல்டன் டெம்பிள் சுற்றி இருக்கிற ஏரியா தாங்க. பாருங்கள், ஆஃப்டர்நூன் 12 o'clock மாதிரியா இருக்குது கிளைமேட்டு. நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக ஷாப்பிங் மட்டும்தாங்க. ஷாப்பிங் பண்ணணும்னே சில பேர் வந்திருப்பாங்க போல், அப்படியும் சில பேர் இருப்பாங்கல்ல. கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஷாப்பிங் பண்ண பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. இங்கே பாருங்க, நான் இங்கே பார்த்ததுலேயே அதிகமாக வால் தாங்க சேல் பண்ணுறாங்க. இவங்களே செஞ்சு இங்கே சேல் பண்ணுறாங்க போல். அந்த காலத்தில் வாழ்ந்த கிங்ஸ்லாம் கண்டிப்பாக இது இல்லாமல் இருக்க மாட்டாங்க போல். இந்த வால்லாம் பார்க்கும்போது எனக்கு புலிகேசி படத்தில் வர சீன் தாங்க ஞாபகம் வருது. அதில் நம்ம மனோபாலா சார் செய்வார்ல வால், அதுதான் உடனே மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. அண்ட் போகிற வழியில் ஒரு கவு ஷெப்பர்ட் பார்த்தேன். அங்கே போயிட்டு நம்மளே பக்கெட்டில் கிராஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கவுக்கு ஃபீட் பண்ணலாம். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இப்படிலாம் இது வரைக்கும் செஞ்சுருக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட்னஸ் ஃபீல் வரும். ஜாலியாக இருக்கா பார்க்க. இன்னும் நிறையா இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? இன்னும் முடியல, சீரியஸ் மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? அன்டில் தென் டேக் கேர், டாட்டா. எங்கே அப்படியே போகிறீங்க பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்ல, அப்போ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் அடிச்சுட்டு போகணும்ல. அப்போது தானே நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு.